ராதே கிருஷ்ணா. வணக்கம். நான் உங்கள் சிஎம் அபசரம். சிவபெருமானின் 64 திருவிளையாடல்களை தினம் ஒரு திருவிளையாடலாக பார்க்குறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி 36வது திருவிளையாடல் ரசவாதம் செய்த படலத்தை பற்றி பார்க்க போகிறோம். நேற்று என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? நேற்று தண்ணீர் பந்தல் வைத்த படலம் பற்றி பார்க்க போகிறோம். காடு வெட்டி சோழனும் அவங்களுடைய மருமகனும் சேர்ந்துக்கிட்டு ராஜேந்திர பாண்டியனை எதிர்க்கிறாங்க. அப்போ சிவபெருமான் தண்ணீர் பந்தல் வச்சு அந்த வீரர்களுக்கெல்லாம் ஊக்கம் கொடுத்து ராஜேந்திர பாண்டியனுக்கு நாட்டையே மீட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி நேற்று பார்த்தோம். சரி, இன்றைக்கி ரசவாதம் செய்த படலம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? மதுரைக்கு பக்கத்தில் திருப்பூவனம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் பூவனநாதர் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் இருக்கார். அந்த சிவபெருமான் மேலே பொன்னாநயல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆடல் மங்கை, அவங்களுக்கு சிவபெருமான் மேலே அளவு கடந்த பக்தி. அவங்களுக்கு சிவபெருமானை எப்படியாவது தங்கத்தில் செய்யணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருந்ததா. அது மட்டும் இல்லை, அவங்க நாட்டியம் ஆடி கிடைக்கிற காசுலேயுமே சிவனடியார்களுக்கு அன்னதானம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்களாம். அப்படி கொடுக்க அவங்கக்கிட்ட இருந்த செல்வம் எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே வந்துதான். என்னடா அது, நம்மளால் ஒரு சிவபெருமானோட சிலையை தங்கத்தில் செய்கிறதுக்கு காசு சேர்த்த முடியலையே அப்படின்னு சொல்லி வருத்தமாக இருந்தாங்களாம். ஒரு நாள் சிவனடியார்களுக்கெல்லாம் அன்னம் விட்டுட்டு இருக்கும்போது அப்போ ஒரு சித்தர் வராரு. அவங்கள வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுக்கு இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதுக்கப்புறமேட்டு இந்த வீட்டம்மாவை கூப்பிடு அப்படின்னாங்களாம். உடனே பொன்னநயலும் போய் பார்க்குறாங்க. பார்த்ததுமே அவர் பார்த்தது ஒரு சித்தர் மாதிரியே தெரிஞ்சுதான். யார் நீங்கள் அப்படின்னதுமே, நான் மதுரையிலேருந்து வரேன், நீ ஏன் இவ்வளோ கவலையாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, எனக்கு சிவபெருமானோட சிலையை தங்கத்தில் செய்யணும்னு ஆசையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. என்கிட்ட அதுக்கு வசதி இல்லை அப்படின்னதுமே, சரி நீ கவலைப்படாத, உங்கள் வீட்டில் என்னென்ன உலோகம் இருக்கோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாங்க. அதாவது இரும்பு, பித்தளை அந்த மாதிரி இருக்கிற உலோகங்கள்லாம் கொண்டுட்டு கொடுக்க சொல்கிறாங்க. அதை கொண்டுட்டு கொடுத்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அதெல்லாம் அப்படியே ஒரு துணி போட்டு மூடிடுறாரு. மூடிட்டு எல்லாம் திருநீர் பூசி வச்சுட்டாரு. நீ நாளைக்கு காலையில் இதை திறந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வாங்க சாப்பிட்லானதுக்கு, இல்லை நீ திறந்து பார்த்துட்டு உனக்கு தேவைன்னா என்னென்னா நான் உடனே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இந்த பொன்னண்ணையெல்லாம் என்ன பண்ணுறாங்க, மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு திறந்து பார்க்குறாங்க. திறந்து பார்த்தா அப்படியே சொக்க தங்கத்தில் நம்மளுடைய சிவபெருமானோட சிலை. அதை பார்த்ததுமே அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் ஆயிடுச்சு. கடவுளோடைய தனக்குன்னு எதுவும் கேட்காம கடவுளோட சிலையை தங்கத்தால் வடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆசைப்பட்டதுனால என்ன பண்ணார், சிவபெருமானே உண்மையான பக்திக்கு மகிழ்ந்து அந்த ஆசையை நிறைவேற்றி வச்சிட்டாரு. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கடவுள்கிட்ட கேட்கலாமா கேட்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மளுக்கு வரும். நம்மளுக்கு தான் அப்பா அம்மா யாருமே இல்லையா, அதனால் நம்மளுக்கு ஏதாவது வேறுனா யாரை கேட்கணும், கடவுள்கிட்ட தான் கேட்கணும். சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய சுயநலத்துக்காக இல்லாமல் பொதுநலத்துக்காக இருந்தது அப்படின்னாக்கா கண்டிப்பாக கடவுள்கிட்ட நம்ம கேட்கலாம். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.